ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லோக்கோ. ஸோ நம்ம கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஜென்ரலாக வந்து ஐபிஎல் பார்ப்போம். அண்ட் ஐபிஎல்லை தாண்டி மற்ற லீக்ஸும் இருக்குது. அண்ட் ஐபிஎலுக்கு அடுத்து ஒரு பெரிய லீக்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது பிபிஎல் தான். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல் தான் வந்து பிக்கெஸ்ட் அண்ட் ரிச்சஸ்ட் லீக் இன் கிரிக்கெட்டுன்ட்டு. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎல் வருது. ஸோ பிக் பேஷ் லீகு அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நடக்குது. ஸோ இப்போ அந்த லீக்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ புது சைனிங்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ 3 பேர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க டு பாப்புலரைஸ் த லீக். ஏன்னா அவங்களோட டோட்டல் அட்டெண்டன்ஸ் இன் ஸ்டேடியம்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே தான் வருது. அவங்க வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது வருஷம். ஆனால் அவங்களோட இன் ஸ்டேடியம் அட்டெண்டன்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. மாறி மாறி வருது. ஆக்சுவலாக ஒரு சீசன் வந்து குறையுது, ஒரு சீசன் அதிகமாகுது. ஸோ அதை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 3 இன்டர்நேஷ்னல் ஸ்டார்ஸை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யார் பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேருமே வந்து பாகிஸ்தானிஸ் தான். ஸோ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து 3 பேர் வந்து பாபர் அசாம், முகமது ரிஸ்வான் அண்ட் ஷஹீன் அப்ரிடி. பாபர் வந்து சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு ஆடுறாரு. சிட்னி சிக்ஸர்ஸில் தான் வந்து ஸ்டீவ் ஸ்மித்தும் ஆடுவார். அண்ட் ரிஸ்வான் வந்து மெல்போர்ன் ரெனகேட்ஸுக்கு ஆடுறாரு. ஸோ அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஷஹீன் ஷா அப்ரிடி வந்து பிரிஸ்பென் ஹீட்டுக்கு ஆடுறாரு. ஸோ 3 பேரும் வந்து 3 டிஃப்ரெண்ட் டீம்ஸ்க்கு ஆடுறாங்க. அண்ட் ஐ திங்க் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் வந்து பாபர் அசாம் சிட்னி சிக்ஸர்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பாபர் அசாம் வந்து ஸ்டீவ் ஸ்மித் கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடுறத பார்க்கும்போது ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும்னு தோணுது. ஏன்னா 2 பேருமே வந்து அந்த ஃபேப் 4ல வந்து ஒரு 2 பேருமே வந்து இருக்காங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் பிபிஎல் வந்து ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட அட்டெண்டன்சஸ் தான் வந்து ஹையா இருந்தது. ஆக்சுவலா வந்து அந்த 2016-2017 சீசன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட இன் ஸ்டேடியம் அட்டெண்டன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ பர் மேட்சுக்கு வந்து 30,000 ப்ளஸ் வந்து வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது அட்டெண்டன்ஸு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஆக்சுவலாக. ஸோ ஒரு 25K அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அந்த குறைஞ்சதுக்கான ரீசன் என்னன்னா வந்து அவங்களோட லீக்ல வந்து அந்த சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் இல்லை. அந்த லீக்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஏபிடி வில்லியர்ஸ், காலின் மன்ரோ, கிறிஸ் கேலு, ஜாக் காலிஸ், கெவின் பீட்டர்சன் இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வச்சு ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இன் ஸ்டேடியம் அட்டெண்டன்ஸ் வந்து பயங்கரமா இருந்தது. ஏன்னா இந்த சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் பார்க்கறதுக்கு வந்து ஸ்டேடியம் வந்துட்டு இருந்தாங்க மக்கள். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் வந்து சைன் பண்ணாம வந்து விட்டுருக்காங்க. அண்ட் ஸோ அதனால வந்து ஒரு இதுவாக இருக்குமோ தோணுது. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமான்னு தெரில. ஏன்னா பாகிஸ்தானுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட வியூவர்ஷிப், பாகிஸ்தான்லேருந்து வர வியூவர்ஷிப்பும் வந்து இவங்களுக்கு இப்போ கிடைக்கும். ஸோ இன்னொரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட், வியூவர்ஷிப் பூஸ்ட்டும் இருக்குது. அண்ட் ஸ்டேடியம் அட்டெண்டன்ஸ் பூஸ்ட்டும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு பாகிஸ்தான் கம்யூனிட்டியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாபர் அசாம் பார்க்கறதுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க. அண்ட் ரிஸ்வானுக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோ. ஸோ பிபிஎல் வந்து ஐபிஎல் அளவுக்கு வந்து பெரிய லீகா இல்லைனாலும் அது வந்து க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ வியூவர்ஷிப் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் நான் சொன்ன மாதிரி க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் எவ்ரி இயர் வந்து ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகிடுது. அண்ட் பிபிஎல்ல வந்து ஆக்சுவலாக நம்ம இம்பாக்ட் பிளேயர் ரூல் நம்ம ஐபிஎல்ல பார்த்துருப்போம்ல. ஆக்சுவலாக வந்து அது பிபிஎல்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பிபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரூலும் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளே வந்து ஃபர்ஸ்ட் 4 hours ஆடிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 hours வந்து பவர் பிளே வந்து 10 hours கழிச்சு 10th ஓவருக்கு அப்புறம் தான் வந்து அந்த நெக்ஸ்ட் 2 hours வந்து பேட்டிங் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரூல். ஸோ அந்த மாதிரி ரூல் வந்து ஐபிஎலுக்கு வந்தால் எப்படி இருக்கும்னு நீங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ பிபிஎல் வந்து இன்னும் க்ரோ ஆகுமா, இல்லை அவங்களோட அட்டெண்டன்ஸ் திரும்பி குறைஞ்சிருமா, பாபர் ரிஸ்வானும் வந்தாலும் வந்து அது வந்து எந்த எஃபெக்டும் கொடுக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிக்கெட் பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.